திருவண்ணாமலை கோவில் கிழக்கு ராஜகோபுரத்தில் ஏற்பட்டிருக்கும் விரிசலால் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக திமுக உறுப்பினர் வேலு சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், இந்த விரிசலால் திருவண்ணாமலை கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், ஐஐடி பேராசிரியர் தலைமையிலான குழு சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய திமுக உறுப்பினர் சுந்தர், கூட்டுறவு வங்கிகளிலிருந்து விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன்களை ஒரே தவணையில் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சி காலத்தில் விவசாய கடன் தள்ளுபடியால் திமுக உறுப்பினர்களே அதிக பலனடைந்ததாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், விவசாய கடன் தள்ளுபடியான விவரம் நடப்பு கூட்டத்தொடர் முடிவதற்குள் இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றார்.